Hey guys, welcome back. Upcoming Big Billion Day sale நீங்கள் ஒரு 50 to 60,000 rupee price bracketல ப்ரொடக்டிவிட்டிக்காக லேப்டாப் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ASUSோட Expertbook P1 இருக்கு. ஸோ நம்ம கிட்ட இருக்க வேரியன்ட் வந்து i7 ப்ராசஸர் யூஸ் பண்ணுது. இதுலேயே வந்து i3 and i5 பேஸ் பண்ணதும் இருக்கு. இந்த லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கு, எந்த மாதிரி யூசர்ஸ் வந்து அப்கமிங் சேலில் இந்த லேப்டாப் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம், இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் நீங்கள் வந்து அப்கமிங் சேலில் ஏதாவது லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ண பிளானில் இருக்கீங்க அப்படின்னா எந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் எந்த மாதிரி யூசேஜ்க்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குயிக்கான அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம கிட்ட ASUS Expertbook லேப்டாப் இருக்குது. ஸோ MS Office 2024 வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இந்த இடத்துல வந்து யுவர் விஷன் அவர் பேஷன் அப்படின்றது பார்க்க முடியுது. அண்ட் இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 95% பேப்பர் பேஸ் பண்ணது தான் அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க. ரீசைக்கிள்டு பல்ப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வந்து இந்த பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ள ஒரு கிளாத் பேக்கில் லேப்டாப் இருக்குது. கிரே கலர் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. MS Office எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கான ஒரு QR கோட் கார்டு, HDMI கனெக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கார்டு, SSD வந்து நம்ம எப்படி அப்கிரேட் பண்ணுறது அதுக்கான ஒரு பேப்பர் அண்ட் யூசர் மேனுவல் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து உள்ள சார்ஜர் 65 watt Type C சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே தராங்க. அண்ட் இந்த பக்கம் பவர் கேபிள் இருக்குது. அண்ட் இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. பிக் பில்லியன் டே சேல் எடுத்துட்டோம் அப்படின்னா டைம் லைன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் ரெகுலர் டீல் அலர்ட்ஸ்க்கு வந்து டெலகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அங்கே வந்து டெய்லி டீல் அலர்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து பார்க்கலாம். இந்த லேப்டாப் கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சாலிடான பில்டு வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். டாப் லிட், பேக் பேனல் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக் தான். லேப்டாப்போட திக்னஸ் வந்து 19.7 mm இருக்குது. அண்ட் வெயிட் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து இந்த 14 inch மாடல் 1.45 kgs இருக்கு. இதே ஸ்பெசிஃபிகேஷன்ல 15.6 inchலயுமே வந்து லேப்டாப் இருக்கு. அதோட வெயிட் அரௌண்ட் வந்து 1.6 kgs வரும். ஓரளவு காம்பாக்டான பேக் பேக்லயுமே வந்து நம்மளால கேரி பண்ணிட்டு போக முடியும். நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மிஸ்டி கிரே கலர், ஒரே கலர் தான் வருது. பட் என்னன்னா இது ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் எல்லாமே வந்து பெருசாக வந்து அட்ராக்ட் ஆகாது. பார்க்கறதுக்கே வந்து கொஞ்சம் ப்ரீமியம் லுக்கிங் வந்து ஆஃபர் பண்ணும். ஃப்ரண்ட் சைடில் மெட்டல் பிளேட்டிங்கில் வந்து ASUSோட பிராண்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் யூனிக்காக வந்து ஃபீல் ஆகும். அண்ட் ஸ்க்ரீனுக்கு பாட்டம்லேயுமே வந்து ASUS Expertbook அப்படின்றது வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதோட ஃபாண்ட் பார்க்குறதுக்குமே வந்து மினிமலாக ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும். அண்ட் பெட்டர் டியூரபிலிட்டிக்காக மெட்டல் சாசிஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹிஞ்சு குவாலிட்டின்னு பார்க்குறப்போ ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. 180 டிகிரி வரைக்கும் லேப்டாப் வந்து ஃப்ளாட்டாக வந்து நம்மளால் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இந்த வாட்டி டியூரபிலிட்டியுமே வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மிலிட்ரி கிரேட் 8 சர்டிஃபிகேஷனும் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஃபுல் லேப்டாப்புமே வந்து ஹோல்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வீட்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. டியூரபிலிட்டி இந்த வாட்டி வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப் டு 25 kgs வரைக்கும் லேப்டாப் வந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லேப்டாப் ஃபியூ ட்ராப்ஸ்மே வந்து ரெசிஸ்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ட்ராப் டெஸ்ட் நான் வந்து எதுவும் ட்ரை பண்ணல. நீங்களும் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க. பட் ஏதாவது ஆக்சிடென்டலாக வந்து நமக்கே தெரியாமல் கீழே விழுந்தது அப்படின்னா அந்த மாதிரி ஃபியூ ட்ராப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரெசிஸ்ட் பண்ணும். மிலிட்ரி கிரேட் 8 சர்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக ஒரு ஆடானாக இருக்குது. ஸ்க்ரீன் வந்து நம்ம எந்த டேரக்ஷனில் வச்சாலும் அந்த ஆங்கிள் வந்து ப்ராப்பராக ஃபார்மாக வந்து இருக்கும். பட் வைக்கும் போது லைட் அந்த வாபிள் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். அண்ட் ஃப்ளெக்ஸுமே வந்து ரொம்ப பெருசாக வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். அண்ட் கீபோர்ட் ஃப்ளெக்ஸுமே வந்து ஓரளவுக்கு வந்து மைல்டாக இருக்கும். ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் இல்லை. ஓவரால் பில்டில் வந்து நமக்கு பெருசாக வந்து காம்ப்ரமைஸ் இல்லை. ஓரளவுக்கு நல்ல பில்டு குவாலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் ஓரளவுக்கு வந்து லைட் வெயிட்டாக ஃபீல் ஆனாலும் பயங்கர ஸ்லிம்மான லேப்டாப்னு சொல்ல முடியாது. ஸ்லைட்லி திக்கர் சைடில் தான் இருக்கும். லேப்டாப் 1.5 kgsக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போக முடியும். ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் ஆகாது. அண்ட் டேபிளில் ஏதாவது வச்சு யூஸ் பண்ணும்போது ஸ்பேஸ்மே வந்து பெருசாக ஆக்குப்பை பண்ணாது. போர்ட்ஸ்ன்னு பார்க்குறப்போ லெஃப்ட் சைடில் வந்து 2 Type C போர்ட் இருக்கும். USB 3.2 Gen 2 Type C போர்ட் இது. 10 Gbps வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. அண்ட் PD சப்போர்ட்டுமே வந்து பண்ணுறாங்க. HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து ஒரு USB Type A போர்ட் இருக்குது. இது வந்து USB 3.2 Gen 1 போர்ட்டு. அண்ட் ஒரு காம்போ ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரைட் சைடில் சேஃப்டிக்காக கென்சிங்டன் நானோ லாக் இருக்குது. பக்கத்துலேயே வந்து RJ45 போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வரக்கூடிய லேப்டாப்ஸில் வந்து நம்ம லேண்ட் போர்ட் பார்க்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. லேண்ட் போர்ட் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆச்சு. பிஸ்னஸ் யூசர்ஸ் டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து லேண்ட் போர்ட் ஓரளவுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் ரைட் சைடில் ஒரு Type A போட்டிருக்கு. இதுவுமே வந்து USB 3.2 Gen 1 போர்ட்டு. தேவையான எல்லா போர்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. SD கார்டுக்கான ஸ்லாட் வந்து கிடையாது. பாட்டமில் ப்ராப்பரான வென்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெட்டர் ஹீட் டிசிபேஷனுக்காக இங்கே ஒரு வென்டிலேஷனுமே வந்து நம்மளால் பார்க்க முடியும். பாட்டமில் வந்து 2 சைடில் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
பெருசாக வந்து மஃபிள் ஆகிற மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணல. ஒரு நல்ல குவாலிட்டியான ரப்பர் ஃபீட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டேபிள் மேலே வைக்கும்போது அந்தளவுக்கு ஈஸியாக வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியாது, ஓரளவுக்கு ஃபார்மாக போய் லாக் ஆகி உட்காந்துருது. ஸோ இந்த லேப்டாப்போட டிஸ்பிளேன்னு பார்க்குறப்போ டிஸ்பிளேல ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆன்டி கிளேர் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ASUS S14லேருந்து இதுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். நம்ம வந்து நமக்கு பேக் சைடில் ஏதாச்சும் ஒரு விண்டோ இல்லை ஹார்ஸ் லைட் ஏதாச்சும் இருக்குது அப்படின்றப்போவுமே வந்து ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்க சைஸ் வந்து 14 இன்ச்சு, இதுலேயே வந்து 15.6 இன்ச்சும் இருக்குது. IPS LCD பேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் ஃபுல் HD ரெசல்யூஷனோட வருது. 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. 300 nits பிரைட்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. NTSC கலர் கேமெட் வந்து 45% வந்து இருக்குது. டெய்லி யூசேஜ் மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கு இண்டோரில் வந்து நமக்கு டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து அடிக்குவேட்டாக வந்து ஃபீல் இருக்கும். டீடைல்ஸ் அண்ட் ஷார்ப்னஸ்மே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். வியூவிங் ஆங்கிள்ஸ் வந்து நல்லா இருக்குது. ஆன்டி கிளர் டிஸ்பிளே வந்து கண்டிப்பாக ஒரு போனஸாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குமே தவிர, பட் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா NTSC கலர் கேமெட் 45% இருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது. வீடியோ எடிட்டிங்க்கு கேப்பபிளான மிஷின் தான், பட் டிஸ்பிளேலாம் நமக்கு வந்து அந்த அக்யூரேட் கலர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அது வந்து மிஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரொஃபஷனல் ஒர்க்குன்னு நம்ம போகும்போது டிஸ்பிளே வந்து அந்த ப்ரொஃபஷனல் ஒர்க்கு சூட்டபுளாக இருக்காது. நார்மல் ஆஃபீஸ் ஒர்க்கு, மல்டி டாஸ்கிங், டெய்லி யூசேஜ்க்கெல்லாமே வந்து டிஸ்பிளே நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். எந்த ஒரு இஷ்யூமே வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். ஆடியோன்னு பார்க்குறப்போ இந்த லேப்டாப்பில் வந்து டைரக்ட் டியூன் பண்ண டூவல் ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல லவுடான ஸ்பீக்கர்ஸ். ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து ASUSோட V16 வந்து கவர் பண்ணியிருப்போம். அதில் ஸ்பீக்கர் கொஞ்சம் வீக்கான சைடில் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதை விட வந்து பெட்டரான ஸ்பீக்கர்ஸ் வந்து இதில் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நல்ல லவுடாக இருக்கும். பேஸ் அந்தளவுக்கு வந்து ரொம்ப பூஸ்டராக வந்து ஃபீல் இருக்காது, பட் ஓவராலாக வந்து ஹை வால்யூம்லேயுமே வந்து நல்ல கிறிஸ்பான ஆடியோ வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். மல்டிமீடியா கன்செப்ஷனுக்குமே வந்து இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஓரளவுக்கு நல்ல லவுடாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். கீபோர்ட் அண்ட் மவுஸ்ன்னு பார்க்குறப்போ சிக்லெட் கீபோர்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெடிக்கேட்டட் அந்த நம்பர் கீஸோட வராது. லேப்டாப்பே வந்து கொஞ்சம் காம்பேக்டாக ஃபீல் ஆகும். கீ ஸ்பேஸிங் வந்து அடிக்குவேட்டாக இருக்கும். நம்பர் கீ டெடிக்கேட்டடாக இருக்காது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப பெரிய லேப்டாப் இல்லை இது. கீ ஸ்பேஸிங் வந்து அடிக்குவேட்டாக இருக்கும். 1.3 mm கீ ட்ராவல். ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குது. நாய்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. சைலண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ பக்கத்தில் யாராச்சும் இருந்தாங்கன்னா கூட வந்து ரொம்ப ஸ்பீடாக நம்ம டைப் பண்ணாலுமே வந்து பெருசாக பக்கத்தில் இருக்கவங்களே டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஃபில் ரெசிஸ்டன்ட் கீபோர்டு தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தெரியாதனமாக ஏதாவது ஸ்ப்ளாஷஸ் பட்டாலுமே வந்து ஓரளவுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மல்டிமீடியா கீஸ்க்கு மட்டும் வந்து ப்ளூ கலரில் டாப்பில் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு யூனிக் லுக் வந்து ஆஃபர் பண்ணுது. அண்ட் டெடிக்கேட்டடாக வந்து கோபைலட் சுவிட்சுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக கோபைலட் சுவிட்ச் யூஸ் பண்ணுறவங்க வந்து இது ஈஸியாக சிங்கிள் டேப்பில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் கீபோர்டுக்கு வந்து பேக்லைட் சப்போர்ட்டும் இருக்குது. 3 லெவலில் வந்து பேக்லைட் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் டச் பேட்னு பார்க்குறப்போ டச் பேட் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கிளாஸியாக வந்து ஃபீல் இருக்கும். இனிஷியலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், பட் யூஸ் பண்ண ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம யூஸ் டு ஆகிடுவோம். டச் பேட் கார்னர்லேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்மே வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவும் ரெஸ்பான்சிவாகவும் இருக்குது. டச் பேட் சைஸ்ன்னு பார்க்குறப்போ ASUS S14லேருந்து நான் இந்த லேப்டாப் வந்து இருக்கேன். ஸோ கொஞ்சம் குட்டியாக வந்து ஃபீல் இருக்கும், பட் ஸ்டில் ஓரளவுக்கு அடிக்குவேட்டான சைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டச் பேட் வந்து ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதில் வந்து இஷ்யூஸ் எதுவும் இல்லை. அண்ட் வெப்கேம்னு பார்க்குறப்போ 720p HD வெப்கேம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரைவசி ஷட்டர் வந்து இந்த லேப்டாப்புமே இருக்குது. வெப்கேம் யூஸ் இல்லாத டைம் வந்து ப்ரைவசி ஷட்டர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வெப்கேமோட குவாலிட்டின்னு பார்க்குறப்போ பெருசாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க வேண்டாம். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் வீடியோ கால் வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். பட் என்னென்னா மைக்கோட குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ்டாக இருக்கும். ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்லா கிளியராகவும் வந்து கேட்கும். ஸோ அது வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. விண்டோஸ் ஸ்டூடியோ ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம இதில் பார்க்க முடியாது, பட் ASUS வந்து கஸ்டமைஸ்டாக வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ASUS AI சென்ஸ் ஃபீச்சர் வந்து இருக்குது. அது மூலமாக வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். லைட்டிங் ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும். பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே வந்து பண்ணலாம். மோஷன் ட்ராக்கிங் சப்போர்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து வெப்கேமில் நமக்கு ஒரு ஆட் ஆன் ஃபீச்சர்ஸாக வந்து ஃபீல் ஆகும். கனெக்டிவிட்டின்னு பார்க்குறப்போ ப்ளூடூத் 5.4 அண்ட் Wi-Fi 6 சப்போர்ட்டும் இருக்குது. வைஃபைல மாடம் இஷ்யூ, கனெக்டிவிட்டி இஷ்யூ வந்து நான் ஃபேஸ் பண்ணல. வைஃபைல ஸ்பீட்ஸ் எல்லாமே வந்து நல்லா கன்சிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ நம்மகிட்ட இருக்க வேரியண்ட் வந்து இன்டெல் கோர் i7 13th gen ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 13620H ப்ராசர், H கிரேட் CPU தான் இது. இது ஒரு 10 கோர் 16 thread ப்ராசர், 6 பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் அண்ட் 4 எஃபிஷியண்டான கோர்ஸ் இருக்குது. பேஸ் TDP வந்து 45 watts இருக்குது. 32
32GB LPDDR5 RAM சப்போர்ட்டோட வருது. 2 RAM ஸ்லாட்ஸ் இருக்குது. ஃபியூச்சரில் RAM எதாவது அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் மேக்ஸிமம் 64GB வரைக்குமே வந்து RAM வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். 512GB PCIe Gen 4 SSD வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடிஷ்னல் SSD ஸ்லாட்டும் இருக்குது. அண்ட் SSDயோட பெர்ஃபார்மன்ஸுமே வந்து நல்லா இருக்குது. ரீட் ரைட் ஸ்பீட் நல்லா இருக்குது. பூட் டைம் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. ஆப் ஸ்விட்சிங் ஆப் ஓப்பனிங் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நமக்கு ஃபாஸ்ட் அண்ட் ரெஸ்பான்சிவாக வந்து ஃபீல் ஆகும். அண்ட் இன்டெல் UHD கிராஃபிக்ஸோட வருது. இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் தான், டெடிகேட்டட் கிராஃபிக்ஸ் வந்து இந்த மாடல் கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்க்குறப்போ ரெகுலர் யூசேஜில் வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஹிக்கப்ஸ் எதுவுமே வந்து நோட்டீஸ் பண்ண மாட்டோம். லேப்டாப் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணாலுமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டியாக இருக்குது. ப்ரௌசரில் வந்து நீங்கள் மல்டிபிள் டேப்ஸ் ஒரு 15-20 டேப்ஸ் ஓப்பன் பண்ணாலுமே வந்து அந்த ஈஸியாக வந்து நம்ம டேப் ஸ்விட்சிங் எல்லாமே வந்து சீம்லெஸ்ஸாக வந்து ஒர்க் ஆகும். மல்டிபிள் ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்பமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெருசாக வந்து லேகிங்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ண மாட்டோம். அண்ட் வீடியோ எடிட்டிங்னு பார்க்குறப்போ ஃபில்மோரில் வந்து நம்ம 1080p வீடியோஸ் வந்து ரொம்ப சீம்லெஸ்ஸாகவே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ரெண்டரிங் டைம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். அண்ட் 4K வீடியோ எடிட்டிங் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ், 4K வீடியோ எடிட்டிங்குமே வந்து பண்ணலாம். பட் டைம் லைன் லேக் வந்து மைல்டாக வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம். ஃபுல் HD வீடியோ எடிட்டிங்க்கு வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக வந்து ஃபீல் ஆகும். டெய்லி யூசேஜ், ஆஃபீஸ் ஒர்க்கு, மல்டி டாஸ்கிங்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கோடிங் பர்பஸ்க்காக பார்த்துட்ருக்காங்க. சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸ் யாராச்சும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு லேப்டாப் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு எல்லாமே வந்து பெர்ஃபார்மன்ஸில் எங்கேயுமே வந்து பெருசாக வந்து நம்ம ஹீக்கப்ஸ் நோட்டீஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி யூசர்ஸ்மே வந்து சூட்டபுளாக இருக்கக்கூடிய டிவைஸாக இருக்கும் இது. அண்ட் பெஞ்ச் மார்க் கோர்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு பியூர் கேமிங் லேப்டாப் கிடையாது. பட் நீங்கள் மல்டி டாஸ்கிங் நார்மல் யூசேஜ்க்காக வாங்கியிருக்கீங்க, அப்பப்போ வந்து கேஷுவலாக கேம் ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ ஓகே. CPU பவுண்ட் கேம்ஸ் பேசிக் ரெசல்யூஷனில் நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ எஸ், ஓரளவுக்கு வந்து ஹேண்டில் பண்ணும். சாஃப்ட்வேர்னு பார்க்குறப்போ Windows 11 ஹோம் வெர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 1 year McAfee ஆன்டி வைரஸோட வந்துடும். MS Office 2024 வெர்ஷன் வந்து லைஃப் டைம் லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ASUS சாஃப்ட்வேர் சப்போர்ட் வந்து இருக்குது. சிஸ்டம் அப்டேட்ஸ் வந்து அங்கே செக் பண்ணிக்கலாம். டிவைஸ் டயக்னோசிஸ்லாம் நீங்கள் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ASUS சாஃப்ட்வேர் மூலமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். டிவைஸ் செட்டிங்ஸில் வந்து ஃபேன் ப்ரொஃபைல் சேஞ்ச் பண்ணுறது, ஆடியோ வந்து ஸ்லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து நம்ம ASUS ஆப்பில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ASUS எக்ஸ்பர்ட் பேனல் வந்து இந்த லேப்டாப்புமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. வெப் கேமராவில் வந்து வாட்டர் மார்க் செட் பண்ணுறது, அந்த வாட்டர் மார்க்கில் வந்து QR கோடுமே வந்து நம்ம எம்பெட் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்து பிஸ்னஸ் கார்ட்ஸ்மே வந்து இந்த QR கோடில் எம்பெட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்போசிட்டில் பேசுகிறவங்க வந்து இந்த QR கோடு சிம்பிளாக வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பிஸ்னஸ் ஃபீச்சர்ஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங்னு பார்க்குறப்போ 50 Wh பேட்டரியோட வருது. 65 Watt சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க. Type C சார்ஜிங் போர்ட்டோட வந்துடும். ஸோ ஒன்ஸ் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டோம் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ ஈஸியாக ஒரு 5 to 6 hours வரைக்கும் பேட்டரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நார்மல் யூசேஜ் மல்டிமீடியாவுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து டீசெண்டான பேட்டரி பேக்கப் இருக்குது. பட் ரொம்ப ஹெவியாக வந்து நீங்கள் வீடியோ எடிட்டிங் மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்றப்போ 4.5 hours அந்த மாதிரி வந்து ஸ்க்ரீன் அண்ட் டைம் வந்து கிடைக்குது. ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டரி பேக்கப் இருக்குது. அண்ட் இந்த ASUS Expertbook P1 மாடல் வந்து 3 வேரியன்ட்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. i3 வேரியன்ட் வந்து ரெகுலராகவே வந்து 35,000 to 40,000 rupees வந்து சேல் ஆகிட்டு இருக்கும். பட் சேல் டைமில் நம்ம லாஸ்ட் சேல்லையுமே வந்து 29,500க்குலாம் லோவஸ்ட்டாக போய் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ப்ரைஸ் எல்லாமே வந்து நல்ல ஒர்த்தாக வந்து ஃபீல் ஆகும். அண்ட் i5 13th gen மாடல் வந்து ரெகுலராக அரௌண்ட் அந்த 50,000 rupeesக்கு வந்து சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பேங்க் ஆஃபர்ஸ் ரெகுலராக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் புக் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது அந்த பேங்க் ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து 45,000க்குமே வந்து நம்மளால் வாங்க முடியுது. மேபி பிக் பில்லியன் டே சேல் டைமில் வந்து 45,000 கிடச்சாலுமே வந்து ஓரளவுக்கு ஒர்த்தாக ஃபீல் ஆகும். ஒருவேளை அதை விட கம்மியாக ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னாலுமே வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அண்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய i7 வேரியண்ட் வந்து 14 inch மாடலோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 70,000, 15.6 inch வந்து அரௌண்ட் 60,000 rupees ப்ரைஸ் இருக்கும். பட் பேங்க் ஆஃபர் 7,000 to 8,000 rupees வந்து ரெகுலராக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த 15.6 inch மாடல் வந்து 16GB ரேமோட வந்துடும். 14 inch வந்து நம்ம கிட்ட இருக்கிறது 32GB ரேமோட வந்துடும். 15.6 inch வேரியண்ட் வந்து நம்ம ஈஸியாக வந்து 55,000-56,000 வந்து இப்போவுமே வந்து கிடச்சிட்ருக்கு. சேல் டைமில் ஒருவேளை பிக் பில்லியன் டே சேல் டைமில் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அந்த டைமில் வந்து நான் சொன்ன ப்ரைஸஸோட கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ ரொம்ப வர்த்தியாக வந்து ஃபீல் ஆகும். அண்ட் 14 inchமே வந்து சேல் டைமில் வந்து 65,000க்கும் கம்மியாக கிடச்சிது அப்படின்னா பெட்டர் வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணோம். எந்த மாதிரி யூசர்ஸ் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா ப்ரொஃபஷனல்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வந்து அப்கிரேட் பண்ணணுன்ற பிளானில் இருக்கீங்க, மல்டி டாஸ்கிங் அண்ட் ப்ரொடக்டிவிட்டிக்காக நீங்கள் ஒரு லேப்டாப் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா எஸ், இந்த மாடலுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெய்லி யூசேஜாக இருக்கட்டும், மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து இப்போ நம்மகிட்ட இருக்க வேரியண்ட் வந்து சீம்லெஸ்ஸாக வந்து ஹேண்டில் பண்ணுது. பட் இந்த அளவுக்கு வந்து உங்களால் பட்ஜெட் அஃபோர்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு டைட் பட்ஜெட்டில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அரௌண்ட் அந்த 45,000 rupeesல வந்து i5 13th gen பேஸ் பண்ணதுமே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பட் 3D மாடல் ரெண்டரிங், ஹை இன்டென்ஸ் கிராஃபிக்கல் ரெண்டரிங்காக நீங்கள் லேப்டாப் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா டெடிகேட்டட் GPU இருக்க மாடல் வந்து நீங்கள் பாருங்கள். மேபி பட்ஜெட் உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்குது அப்படின்றப்போ 4050, 4060 ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் டைட் பட்ஜெட்டில் இருக்கீங்க அப்படின்னா 3060 அபோவ் இருக்க மாடல்ஸ் வந்து
நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். 1350 வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு. பட் சேல் டைமில் ஓரளவு கம்மியான ப்ரைஸில் கிடச்சிது அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹெவி டாஸ்க் நான் சொல்கிறேன். பட் ஜென்ரல் யூஸே கோடிங் பர்பஸ் எல்லாமே வந்து இந்த லேப்டாப்மே வந்து சஃபிஷியண்ட்டாக ஃபீல் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் ASUSோட எக்ஸ்போர்ட் புக் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓவராலாக பார்க்குறப்போ அந்த ஜென்ரல் ப்ரைஸ் இல்லாமல் வித் பேங்க் ஆஃபர்ஸோட பார்க்குறப்போ ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஆஃபரிங்காக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்போர்ட் புக் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த லேப்டாப் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. பெஸ்ட் பை லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே வியூ ப்ராடக்ட்ஸில் வந்து நான் டேக் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா வியூ ப்ராடக்ட்ஸ்லேருந்து நீங்கள் கிளிக் பண்ணியுமே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபியூச்சர் பர்ச்சேஸ்க்கு நீங்கள் ஏதாவது நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சேனலுக்குமே வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். டெலகிராமில் இருக்க நம்ம ATT டீல்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ASUS Tech.